அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். இன்று இறை வார்த்தையில் ஆண்டவர் பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது அநேக நோயுற்றவர்கள் அவரை தேடி வந்தார்கள். அநேகர் நோயாளிகளையும் பேய் பிடித்தவர்களையும் அவரிடம் கொண்டு வந்தார்கள். ஆண்டவர் அவர்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கம் கொண்டார். அவருக்கு உணவு உண்ணக்கூட நேரமில்லாத அளவுக்கு எப்பொழுதும் மக்கள் கூட்டம் அவரையே பின்தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த ஒவ்வொரு மக்கள் மீதும் அவர் இரக்கம் கொண்டு அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அவர்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். பேய்களை ஓட்டினார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இன்னும் அநேக அற்புதங்களும் அதிசயங்களும் செய்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மட்டுமில்லாமல் இப்பொழுதும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார் நம்முடைய தேவன். நாம் பாவத்திலிருந்து மீட்படைய வேண்டும், நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும், பசாசின் தொல்லையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று ஆண்டவர் நமக்காக தன்னையே சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய நோய்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய துன்பங்களையும் வேதனைகளையும் அவரிடம் ஒப்பு கொடுத்து விடுவோம். அவர் நமக்கு விடுதலை தருவார், அவர் நமக்கு மீட்பு தருவார் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் அப்பா. எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்விட்ட தேவனே, உமக்கு நன்றி ராஜா. எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவை சுமந்தீரே, நன்றி தேவனே. எங்களுடைய நோய்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக நீர் வேதனைப்பட்டீர் தேவன், அதற்காக நன்றி ராஜா. நாங்கள் மீட்படைய வேண்டும் என்பதற்காக 3ஆம் நாள் உயிரோடு எழும்பின தேவனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ராஜா. இதோ இந்த அதிகாலை வேளையிலே உம்மை நோக்கி மன்றாடுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. நீர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது எல்லா நோயாளிகள் மீது நீர் பரிவு கொண்டீராஜா, இரக்கம் கொண்டீராஜா. எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. எங்களுடைய வாழ்வில் உள்ள வேதனைகள் துன்பங்கள் எங்களை மிகவும் வருத்தி வேதனைப்படுத்துகின்றன ராஜா. எல்லா துன்பத்திலும் வேதனையிலும் என்னுடைய தேவன் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு துணிவோடு செயல்பட எனக்கு கற்றுத்தாரும் தேவனே. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மக்கள் மீது இரக்கமாயிரும் அப்பா. அவருடைய துன்பத்திலே வேதனையிலே ஆறுதலை கொடும் அப்பா. உடல் பலவீனத்திலே சுகத்தை கொடும் ராஜா. நோயில் இருந்து விடுதலை கொடும் அப்பா. பசாசின் தொல்லையில் இருந்து விடுதலை கொடும் ராஜா. எல்லா சாப பாவ கட்டுகளில் இருந்து விடுதலை கொடும் தேவனே. எல்லா பற்றாக்குறைகளை எடுத்து போட்டு ஆசீர்வாதமாக மாற்றும் அப்பா. ஆசீர்வாதமான வாழ்வு வாழ அவர்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுது எல்லா மக்களோடு கூட இருப்பதாக ராஜா. ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. இதோ இப்பொழுது ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் தொடும் அப்பா. தொட்டு ஆசீர்வதியும் ராஜா. அவளுடைய வேதனைகள் எல்லாம் உமக்கு தெரியும் ராஜா. ஒவ்வொருவரையும் தொட்டு அந்த வேதனையிலிருந்து விடுதலை கட்டளையிடும் ராஜா. குடும்பத்தில் உள்ள எல்லா துன்பங்களை எடுத்து எல்லாவற்றையும் இன்பமாக மாற்றும் ராஜா. குழந்தைகளை ஆசீர்வதியும் அப்பா. வாழ்க்கை துணை ஆசீர்வதியும் ராஜா. பெற்றோரை ஆசீர்வதியும் தேவனே. கூட வேலை பார்க்கிற எல்லா மக்களையும் நண்பர்களையும் உற்றார் உறவினர்களை ஆசீர்வதியும் ராஜா. எல்லோரோடும் கூட இருந்து எங்களை வழி நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமேன். முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 6 முதல் 13, 20 முதல் 22. 40 நாள்கள் முடிந்த பின் பேழையில் தாம் அமைத்திருந்த சாளரத்தை நோவா திறந்து காகம் ஒன்றை வெளியே அனுப்பினார். அது மண்ணுலகில் வெள்ளம் வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்தது. பின்னர் நிலப்பரப்பில் இருந்து வெள்ளம் வடிந்து விட்டதா என்று பார்க்க புறா ஒன்றை தம்மிடமிருந்து வெளியே அனுப்பினார். ஆனால் அதற்கு கால் வைத்து தங்குவதற்கு இடமே தென்படாததால் அது அவரிடமே பேழைக்கு திரும்பி வந்தது. ஏனெனில் நிலப்பரப்பு முழுவதிலும் இன்னும் வெள்ளம் நின்றது. ஆகவே அவர் தம் கையை நீட்டி அதை பிடித்து தம்மிடம் பேழைக்குள் சேர்த்து கொண்டார். அவர் இன்னும் 7 நாள்கள் காத்திருந்து மீண்டும் புறாவை பேழையிலிருந்து வெளியே அனுப்பினார். மாலையில் அது அவரிடம் திரும்பி வந்த பொழுது அதன் அலகில் அது கொத்தி கொண்டு வந்த ஒளிவ இலை இருந்தது. அப்பொழுது நோவா மண்ணுலகில் வெள்ளம் வற்றிவிட்டது என்று தெரிந்து கொண்டார். இன்னும் 7 நாள்கள் காத்திருந்த பின் புறாவை வெளியே அனுப்பினார். அது அவரிடம் மறுபடி திரும்பி வரவில்லை. அவருக்கு 609 வயதான ஆண்டின் முதல் மாதத்தில் முதல் நாளில் மண்ணுலக பரப்பில் இருந்த வெள்ளம் வற்றியது. அப்பொழுது நோவா பேழையின் மேற்கூரையை திறந்து பார்த்தார். இதோ நிலமெல்லாம் உலர்ந்திருந்தது. அப்பொழுது நோவா ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் கட்டி அதன் மேல் எல்லா வகை தக்க விலங்குகள் தக்க பறவைகளிலிருந்து எடுக்கப்பட்டவற்றை எரிபலியாக செலுத்தினார்.
ஆண்டவர் நறுமணத்தை நுகர்ந்து தமக்குள் சொல்லிக் கொண்டது, மனிதரை முன்னிட்டு நிலத்தை இனி நான் சபிக்கவே மாட்டேன். ஏனெனில் மனிதரின் இதய சிந்தனை இளமையிலிருந்தே தீமையை உருவாக்குகின்றது. இப்பொழுது நான் செய்தது போல் இனி எந்த உயிரையும் அழிக்கவே மாட்டேன். மண்ணுலகு இருக்கும் நாளளவும் விதைக்கும் காலமும் அறுவடை காலமும் குளிரும் வெப்பமும் கோடை காலமும் குளிர்காலமும் பகலும் இரவும் என்றும் ஓய்வதில்லை. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 22 முதல் 26. அக்காலத்தில் இயேசுவும் சீடர்களும் பெத்சாய்தா வந்தடைந்தார்கள். அப்பொழுது சிலர் பார்வையற்ற ஒருவரை இயேசுவிடம் கொண்டு வந்து அவரை தொடும்படி வேண்டினர். அவர் பார்வையற்றவரது கையை பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து சென்றார். அவருடைய விழிகளில் உமிழ்ந்து கைகளை அவர் மேல் வைத்து, ஏதாவது தெரிகிறதா என்று கேட்டார். அவர் நிமிர்ந்து பார்த்து, மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள், ஆனால் நடக்கிறார்கள் என்று சொன்னார். இயேசு மீண்டும் தம் கைகளை அவருடைய கண்களின் மீது வைத்தார். அப்பொழுது அவர் நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார். இயேசு அவரிடம் ஊரில் நுழைய வேண்டாம் என்று கூறி அவரை அவருடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.